தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. ஆண்டவராகிய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்து வருகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மட்டுமல்லாமல் அவருடைய சத்தியத்தினை வசிக்க கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வசனம் நம்மை புடமிடப்படுவதாக. பரிசுத்த வேதாகமம் ஆதியாகமம் அதிகாரத்தை வாசிக்க நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளும் ஆதியாகமத்தை ஒவ்வொரு அதிகாரமாய் வாசித்து வருகிறோம். இந்த வளைவிலும் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. கடந்த தினத்தில் 14ஆம் அதிகாரம் வாசித்திருந்தோம். அவருடைய சத்திய வசனமானது நம்மை பலப்படுத்துவதாக. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாயிருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாங்கி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, நீ இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவனிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகளை ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறியக்கடுவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார்.
சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைக்கிற சூளையும் அதை துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஹைபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளது. கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெபாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். ஆமென். கர்த்தர் இந்த வழியிலும் ஆதியாகமத்திலிருந்து 15ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் வாசித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, குடும்பங்களை பாதுகாப்பாராக, பிள்ளைகள் மீதும் குடும்பத்தார் மீதும் பெரியோர் சிறியோர் முதியோர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீட்டின் நிலை கால்களிலும் அவருடைய இரத்தம் பூசப்படுவதாக. தீங்கு யாவரையும் தொடாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவோடும் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.